ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சன்செட் வைப்ஸ் எபிசோட் 12 பார்ட் 1 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைனல் எபிசோட் வேறு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் சீனில் அப்படியே லின் அந்த ஜுவல் வாங்குறதுக்காக அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் ஒரு காரில் உட்காந்து லின் அங்கே போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அவனும் உள்ளே போய் அந்த ஜுவல்லை வாங்கி அப்படியே கையில் பார்த்து அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அதை பார்த்து அப்படியே பெருமையாக நான் பண்ண டிசைன் நேரில் பார்க்க இன்னும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதை சார் ரசித்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த ஜுவல் ரொம்ப க்யூட்டாக இருக்க வாங்கிட்டு சரி ஓகேன்னு அந்த சின்ன பெட்டி மாதிரி இருக்குது, அதில் தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே வரலான்னு நினைக்க ஸோ சேம் டைம் காவி யோசிச்சு பார்க்குறாங்க. உனக்கு அந்த பணம் வேணும்னா கண்டிப்பாக அந்த ஜுவல்லரியை ஈவெண்ட்டில் வைக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி அந்த பணம் உனக்கு கையில் வந்துடும், ஜுவல் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொன்னது. அப்படியே திரும்ப திரும்ப காவுக்கு ஞாபகம் வருது. சன்னுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணி பார்க்குறான், சுத்தமாக ரிங்கும் போகவே மாட்டேங்குது. லைட்டாக லின்னுக்கு தலை வேற வலிக்குது. வெளியே நின்ட்டு எனக்கு ஏன் இப்படி தலை வலிக்குதுன்னு ஒன்றுமே புரியல, ஐயோ ஒரு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி அப்படியே மெல்ல மெல்ல அந்த ரோட்டில் இறங்கி நடந்து வந்துட்டே இருக்கான். அவன் ஆப்போசிட்டில் வர கரெக்டாக அந்த கார் இவன் பக்கத்தில் வர லின் அப்படியே கீழே விழுக போக அந்த இடத்துக்கு சன் வந்து டக்குன்னு லின் அப்படியே பிடிக்க கார் அப்படியே இடிக்கிற மாதிரி பக்கத்தில் போய் கீழே நின்றுச்சு. நின்ன உடனே கார்லேருந்து இறங்கி பார்த்தா அந்த ஜுவல் பாக்ஸை ஒரு பக்கம் போட்டுட்டு தான் லின் அந்த சைடில் விழுந்திருப்பான். அந்த ஜுவல் பாக்ஸை தூக்கிட்டு வேக வேகமாக போக சேன் அதுக்குள்ளே வர சேன் நீ லின்னை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சன் போக வேக வேகமாக ஒரு இடத்துக்கு போய் ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்குது, அங்கே கோன் இருக்கான். கோன் இந்தா நீ கேட்டபடி அந்த ஜுவல் வந்துருச்சு, என்னோட பணம் எங்கன்னு சொல்ல பணம் நான் தரேன், முதல்ல அந்த ஜுவல்லை என் கையில் கொடுன்னு சொல்ல நான் கொடுக்குறேன், ஆனால் இதுக்கப்புறம் இதை நீ மறைக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, உனக்கு ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் அந்த ஜுவல்லை முதல்ல என் கையில் கொடு, அந்த ஜுவல் எனக்கு வேணும். நீ என்னை நம்ப மாட்டியா, கொடு காவ் அப்படின்னு சொல்லி ஜுவல்லை கேட்க இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பணம் கொடுக்காம அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும், முதல்ல நீ பணம் கொடுத்தா மட்டும்தான் இந்த நெக்லஸை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு ஆல்ரெடி இந்த நெக்லஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சா சன் கண்டிப்பாக உன்னை வேலை விட்டு தூக்கிடுவான், உன்கிட்ட பணம் இல்லாமல் நீ என்ன பண்ணுவ, இந்த பணம் வேணும்னா நீ முதல்ல கொடுன்னு சொல்ல இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நீ முதல்ல பணத்தை கொடுன்னு சொல்லி அவள் கேட்டுகிட்டே இருக்கா. அவன் பணம் தர மாதிரி தெரியல, ஆல்ரெடி நீ பண்ணதுக்கு இது எல்லாமே வேஸ்ட்டு, அதாவது டார்க் மார்க்கெட்டில் தான் இந்த ஜுவல்லை நாங்கள் விற்க போகிறோம், அதனால் உனக்கு அப்புறம் தான் பணம் கொடுக்க முடியும், என்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணு, முதல்ல கொடுன்னு சொல்லி பிடுங்க வர நான் தரமாட்டேன்னு சொல்கிறேன்ல, முதல்ல நீ பணம் கொடு அதுக்கப்புறம் தான் நான் தருவேன், நீ என்னை ஏமாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி தரமாட்டேன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் போக அந்த பெட்டியை பிடுங்கிட்டு கன்னத்தில் பலான்னு ஒரு அரைய அப்படியே கீழே விழுந்துடா. இங்கே பாரு இந்த சீக்ரெட்டு உனக்குள்ளே அப்படியே போயிடணும், அதுக்கு நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கண் எடுத்து முன்னாடி நீட்டை ஷூட் பண்ணலான்னு போக திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சன் வரான். சன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே சண்டை கொஞ்சம் டீப்பாக போயிட்டே இருக்க அப்படியே சினிமாவில் வர மாதிரி தமிழ் ஃபிலிமில் வர மாதிரி சண்டை நடக்க கடைசியாக போலீஸும் அங்கே வந்துடுச்சு. போலீஸ் வந்து கோனை அரெஸ்ட் பண்ண அங்கே பக்கத்தில் இருக்க காவும் அப்படியே போயிட்டா. ஸோ ஒரு வழியாக போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போக ஒரு வழியாக இப்போ தான் சன்னுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த நெக்லஸ் அங்கே இருக்கான்னு சொல்லி போய் பார்க்குறான். பட் அந்த நெக்லஸ் அங்கே தான் இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை காவ் இப்படி மாட்டுவான்னு, அவளுக்கு வேறு வழி இல்லாமல் அவள் அப்படியே போயிட்டே இருக்க அடுத்து வீட்டுக்கு வந்துட்டான் சன். அப்படியே கவுச்சில் லின் படுத்திருக்க லின் அப்படியே கண்ணை மூடியே படுத்திருக்கான், கண்ணை திறக்கவே இல்லை. என்னாச்சுன்னு பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல சன் நின்றுட்டுருக்க லைட்டாக அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறா லின். நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு எல்லாரும் கேட்பாங்களே அந்த மாதிரி தலையில் கை வச்சுட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க சன்னுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. லின் நீ எந்திரிச்சிட்டியா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்ல வேலை நீ எந்திரிச்சிட்ட, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி பார்க்க என்னாச்சு சன் என்ன நடந்தது, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நீ அன்னைக்கு மாதிரி திரும்ப எந்திரிக்க மாட்டேன் இப்படியே படுத்திருப்பியோன்னு நினச்சிட்டே இருந்தேன், நல்ல வேலை நீ வந்துட்டேன்னு சொல்ல என்னாச்சு சன் எனக்கு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் என்னதுன்னு சொல்லி அப்படியே நம்ம லின் கேட்டே இருக்க நேற்று நடந்ததை அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறான். நீ கீழே விழுந்தது, நான் வந்து ஒன்று பிடிச்சது, அப்புறம் அந்த நெக்லஸை பற்றி எல்லாமே சொல்லிட்டே இருக்க இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது, எல்லாமே ஞாபகத்தில் வந்துருச்சு, நான் அங்கே விழுந்தப்ப நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிராக்கல் மாதிரி இருக்குது தெரியுமா, நம்பவே முடியலன்னு சொல்லி சன் சொல்ல ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது மிராக்கல் தான், அந்த இடத்துக்கு நீங்கள் அங்கே வந்தது என்னோட மிராக்கல் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சன்னை பார்த்து லின் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பேச ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரி இதுக்கப்புறம் உன்னை நான் உண்மையாகவே பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்டே இருக்க இப்போயே நீங்கள் என்னை பத்திரமா தான் பார்த்துக்கிறீங்க, பாருங்கள் நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகாது, உன் பக்கத்தில் இருக்கும்போது நான் சேஃபாக தான் இருப்பேங்கிற மாதிரி அப்படியே லின்னு அங்கே இருக்க சன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண ரெண்டு பேரும்
அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க ஒரு வழியாக இவங்களோட மேட்ரு இங்கே முடிய அடுத்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே அப்படியே பில்டப் பண்ணி சான் சொல்லிகிட்டு இருக்கான் எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்தது. சண்டையில் காவ் கிட்ட இருந்து அப்படியே அந்த பெட்டியை கோன் பிடுங்க. கோன் ஷூட் பண்ண போக கோனை ஷூட் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சன்னோட என்ட்ரி. பிரசிடெண்ட் அப்படியே ஃபைட் பண்ண, இப்படி அடிக்க அப்படி அடிக்க, அப்புறம் பெட்டியை கொடு, பெட்டி என் கையில் கொடுக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அதுக்கப்புறம் நிஞ்சா ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்பைடர் மேன் மாதிரி அங்கே அப்படியே நம்ம பிரசிடெண்ட் வர சண்டை பெருசாக சண்டையில் நம்ம பிரசிடெண்ட் தான் வின் பண்ணாருன்னு சொல்ல கோன் இந்த மாதிரி ஒருத்தனாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலான்னு ஜுல்தி சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம பிரசிடெண்ட் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரி தெரியுமான்னு சொல்ல, ஆமாம் இந்த கதையை கேட்கும்போது ட்ராமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது, அவர் ரொம்ப கூலாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருக்க, ஒரு வழியாக அவர் நிறைய படம் பார்ப்பாங்க போல், அதனால தான் கொஞ்சம் ஓவராக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சாம் சொல்லிட்டு இருக்கான். உண்மையாகவே அதை ரொம்ப அழகாக இருக்குது, அவர் மூவி பார்த்தா கூட இது பார்க்குறக்கு மூவி மாதிரி தானே இருக்குன்னு பீம் சொல்ல, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா சேனல் 3 ஒன்று காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்புறம் அன்கட் வெர்ஷன் IQEல வரும், மறக்காமல் பே பண்ணி அதையும் பார்த்துருங்க, உங்களுக்காக நான் பே பண்ண ரெடியாக இருக்கேன், VIP பேக்கேஜ் போடுங்கன்னு சொல்லி வேணும்னே கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி பேசினாங்க இந்த சீனில். ஓகே ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே பேக்கப் போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்ல, உங்கள் எல்லாருக்கும் பே பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு சான் சொல்லிட்டுருக்கேன். வாவ் சான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வீட்டில், அதாவது ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ்அப் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம லின் இருக்க, லின்னுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக அந்த இடத்துக்கு சன் வந்தாச்சு. சாருக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி கொடுக்குறது நம்ம சார் தானே, ஸோ அதனால் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக க்யூட்டாக அவனுக்கு அப்படியே அழகாக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் எடுத்து அதை அப்படியே அவனுக்கு போட்டு கொடுத்துட்ருக்க, அப்படியே 2 பேரும் க்யூட்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இவனுக்கு அவன் ட்ரெஸ் பண்ணுறது என்ன, அவனுக்கு இவன் ட்ரெஸ் பண்ணுறது என்னன்னு அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்க, இவனுக்கு சும்மாவே எங்கே போனாலும் ஒரு தனியாக ஒரு ரூம் கிடச்சா மேட்ரு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சொல்லவா வேணும், ட்ரெஸ் பண்ணுறாங்கிற பேரில் வேறு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ அப்புறம் அங்கே என்ன நடக்கும், க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் தான். ஸோ டீப்பான ரொமான்டிக்காக இல்லைனாலும் கொஞ்சம் லைட்டான ஒரு ரொமான்டிக் 2 பேருக்கு இடையில அப்படியே அந்த ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டே இருக்க, அப்படியே அது பேக் போஸ்ட்டில் தான் காட்டினாங்க. எனக்கும் தெளிவாலாம் காட்டலப்பா, முன்னாடி கேமரா இருந்திருந்தால் பார்த்துருக்கலாம், பார்த்தாலும் உங்களுக்கு போட முடியாது, ஸோ அதனால் இப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு 2 பேரும் வந்தாச்சு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா நம்ம லின்னு, அப்படியே இறங்கி அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்க, போகலாமா அப்படிங்கிற மாதிரி சன் அவன் பக்கத்தில் வந்திருக்க, அந்த இடத்த பார்க்கும்போது இன்னொரு மாதிரி பதட்டமாக இருக்குது லின்னுக்கு. என்னாச்சு உனக்கு, நான் கூட இருக்கேன்ல வா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி கையை பிடிச்சிக்க, போகலாமா அப்படின்னு சொல்லி சான் கிட்ட கேட்க ஓகேன்னு உள்ள போகிறாங்க. அடுத்து அங்கே உள்ளே தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அம்மா கிட்ட, சன்னோட அம்மா கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த டைம் நீங்கள் இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கன்னு, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, கண்டிப்பாக உங்களோட கம்பெனி நல்ல லெவல் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி பேசிகிட்டே இருக்க, நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்கன்னு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே லின்னோட அப்பா வந்துட்டார். அவரோட ஹோட்டலில் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன், ஸோ அதனால் அங்கே ஆன்ட்டி வந்து எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க, ஓ நீங்கள் தான் இந்த ஹோட்டலோட ஓனரா, வா சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி விஷ் பண்ணிகிட்ருக்க, சன்னும் லின்னும் கரெக்டாக உள்ள வர, அங்கே ஆலி இருக்கா, ஹாய் சன் அப்படின்னு சொல்ல, ஹாய் ஆலி அப்படின்னு சொல்ல, ஆலியோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கா, இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கு அதை வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி ஆலி சொல்ல, சரி ஓகே நாங்கள் 2 பேர் போகிறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த பக்கம் போக, லின்னுக்கு அதை பார்க்கும்போது அப்பாடா இப்போ தாண்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சன்னை பார்த்து சிரிக்க, அங்கேருந்து வேகமாக அப்பயும் ஓடி வரா, லின் காங்கிராஜ்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சி லின்னுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இங்கே ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா, இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல, உண்மையாவா, நிறைய பேர் ப்ரொஃபஷ்னலாக வந்திருப்பாங்க போல் மாடல்ஸு அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பேசிகிட்டே இருக்க, ஏன்டா இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்ல, என்ன நடந்தாலும் சரி என்னோடய ஹார்ட்டு ஒரே ஒரு பர்சனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அது நம்ம லின்னு தான், லின் மாதிரி இருக்கவே முடியாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பீம் சொல்ல, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குன்னு சொல்ல, எதுக்கு நர்வஸாக இருக்க, இந்த ஹோல் ஈவெண்ட்லேயும் நீ தான் பெஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரேன்னு அப்படியே பீம் எடுத்துகிட்டு போக, கூடவே யோவும் போயிட்டான். அங்கே நம்ம சாமும் அப்புறம் நம்ம சன்னும் நிற்க, அட பாவிகளா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அவன் வின் பண்ணா நீ அவனுக்கு என்ன ஹியா தருவ அப்படிங்கிற மாதிரி சாம் பக்கத்தில் போய் கேட்க, அதெல்லாம் உங்ககிட்டயாடா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டு சன் அப்படியே அந்த பக்கம் போக, அட பாவி அண்ணா கேட்டால் பதிலே சொல்லாமல் இவன் பாட்டுக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு சாம் போக, சான் மட்டும் அங்கே நின்றுட்டுருக்கான். அடுத்து அந்த இடத்துக்கு ஜுல்திஷ் வர, என்னது யாருமே எனக்கு வெயிட் பண்ணல, ஒருத்தர் கூட என் மேலே அக்கறையே இல்லையா, அச்சா என்னடா இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி அப்படியே புலம்பிகிட்டே வர, டக்குன்னு சான் மேலே விழுக, சான் அப்படியே பிடிச்சி கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கூட்டிகிட்டு போக, க்யூட்டான மூமெண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. அடுத்து லின் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கனால தனியாக வெளியே வந்து நிற்க, என்னாச்சு என்ன உன் மைண்டில் ஓடிட்டுருக்குன்னு சொல்லி சன் பக்கத்தில் வந்து நிற்கிறான்.
எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி சன் கேட்க, ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்பெனியோட பேர் டேமேஜ் ஆயிருமோன்னு தோணுது. ரெப்டேஷன் ஒன்று இருக்குல்ல, ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி லின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அவனை பார்த்து சன் சிரிச்சிட்டே இருக்கான். இங்கே பாரு திரும்ப அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே அவனை நேராக பார்க்க வைக்கிறான். இங்கே பாரு, நான் சொல்கிறத முதல்ல கேளு. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் உன்னால் பெஸ்ட்டை கொடுக்க முடியும். உன்னால் மட்டும்தான் பெஸ்ட்டை கொடுக்க முடியும். நீ நல்லபடியாக பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உன்னை நம்புகிறேன். உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சன் அவனை பார்த்து பேச, அப்புறம் உனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, ரொம்ப தேங்க்ஸ், என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி லின் அவனை பார்த்துட்டே இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என்னை விட உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சன் அவனுக்கு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண, அந்த கிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ கிஸ் முடிஞ்சியா, சரி ஓகே, இதுக்கப்புறம் ஈவெண்ட் மட்டும் முடியட்டும், உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல, சன் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு அடி அடிக்கிறான். 2 பேரும் செல்லாமல் விளையாண்டுட்டு இருக்க ஒரு பொண்ணு வரா. ஆல்ரெடி ஈவெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் வந்தால் சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஓகே பாய்ன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பக்கம் போக, சரி ஓகே, இப்போ நான் உண்மையாகவே போகணும், போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல்ல நான் நடந்து கேட் வாக் பண்ணும்போது நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கணும், ஓகேவான்னு சொல்ல, நான் எப்பயுமே உன்னை பார்த்து சிரிச்சு தாண்டா இருப்பேன். ஈவெண்ட் சீக்கிரம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, சரி ஓகேங்கிற மாதிரி ஓடி வந்து கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லின் அப்படியே அந்த பக்கம் போகிறான். அடுத்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே கேட் வாக் பண்ணுறதுக்கு நிறைய மாடல்ஸ்லாம் வராங்க. ஸோ அவங்களோட அந்த ஜுவல்லரிலாம் போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்க, ஒருத்தர் ஒரு மாதிரி அழகாக இருக்காங்க. அங்கே கேர்ள்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி பாய்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லோரும் மாற்றி மாற்றி அவங்களோட ஜுவல்லரியை அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டிகிட்டே இருக்க, எல்லோரும் ஃபோட்டோ வீடியோஸ்னு எடுத்துகிட்டே இருக்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம லின்னு சார் வராரு. அவ்வளோ ஒரு க்யூட்டாக அப்படியே நடந்து வர ஸ்டைல் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடல் மாதிரி நடந்து அப்படியே வந்துட்டுருக்க, எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அவனுக்கு அந்த ஜுவல்லு காஸ்டியூம் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்குது. அப்படியே க்யூட்டாக நடந்து வர பதட்டமே இல்லாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்க, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. 6 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 6 பேர்லேருந்து முக்கியமாக ஒரு ஜுவல்லரியை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ஜுவல்லை தான் வின் பண்ண போகுது. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருக்க, லின் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்க, அவன் கையெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் பிம்மு யோன்னு பிடிச்சிட்டே இருக்க, யார் வின் பண்ண போகிறான்னு ஆவலாக எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க. அங்கே டிஸ்பிளேயில் அந்த ஜுவல் இருக்குது. அது வேறு யார் ஜுவல்லும் இல்லை, நம்மளோட லின்னோட ஜுவல் தான். ஸோ வின் பண்ணது நம்ம ஷோல் ஹை ஜுவல்லரி அப்படின்னு சொல்ல செம்ம ஹாப்பி எல்லாருக்குமே. வாவ் சூப்பர்னு சொல்லி எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்க, ஹை ஜாலி ஜாலின்னு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இது வந்து சன்னையும் மூணையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜுவல், ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்க. ஃபைனலி நம்ம ஷோல் வின் பண்ணியாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாப்பில் நம்ம போயிட்டோன்னு சொல்லி ஜுவல்திஸ் அப்படியே கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்க, எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. நீ சூப்பராக பண்ணிட்ட, வின் பண்ணிட்டேன்னு ஹாப்பியாக சொல்ல, ஆமாம் யூ த பெஸ்ட்டுன்னு சொல்லி பீம் சொல்லிட்டே இருக்க. உடனே சாம் சொல்கிறான், என் அண்ணன் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்காரு, 3 நாள், ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்ல, அப்போ நானும் போகவா, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பீம் கேட்க, எல்லோரும் சைலண்ட்டாக. பிரிம் வந்துட்டு, இங்கே பாரு, நீ அவங்க கூட போய் என்ன பண்ண போகிற, ஒழுங்காக ஏன் கூட ரெடி அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிச்சி எழுதிட்டுருக்கா. சரி சரி ஓகே ஓகே விடுங்கங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே பீம் உட்காந்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஷோல் ஜுவல்லரியோட சிஇஓ நியூ பிரசிடென்ட் வந்து பேசுவாங்கன்னு சொல்லி கூப்பிட சன் தான் போகிறான். ஸோ சன் அப்படியே கெத்தாக நடந்து போயிட்டே இருக்க, அவனோட ஜுவல்லை வேறு வின் பண்ணிடுச்சு. சாருக்கு சொல்லவா வேணும், அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு. ஸோ அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கிடைக்கும்னு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். டிசைனர் குரூப் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அம்மானால தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாஸ்டர் பீஸை டிசைன் பண்ண மிஸ்டர் சலீன், அவருக்கு தான் இந்த எல்லா கிஃப்ட்டும் போய் சேரும். கண்டிப்பாக சலீன் இல்லைனா இது நடக்கவே நடக்காது. எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நடந்ததுக்கு காரணம் சலீன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹாப்பியாக அப்படியே பேசிகிட்டே இருக்க, லின் அப்படியே ஹாப்பியாக எழுந்திரிச்சு நிற்கிறான். எல்லோரும் கிளாப் பண்ணிகிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருக்கும் விஷ் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு வழியாக இந்த ஜுவல் வின் பண்ணிடுச்சு. ஸோ அப்புறம் சொல்லவா வேணும், எல்லோரும் ஜாலியாக அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ ஷோல் ஜுவல்லரி மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள வின் பண்ண யாரால முடியாதுன்னு சொல்லி அந்த ஆங்கரிங் பண்ணுற பொண்ணு சொல்ல, எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலி பிக்சர்னு கூட சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படி அந்த பிக்சர்லாம் முடிய, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லை பார்த்துட்டு அப்படியே நம்ம லின் உட்காந்துருக்கான். லின்னுக்கிட்ட சன் கரெக்டாக வரான். என்ன சார் நடக்குதுங்க, இன்னும் நீங்கள் எதுவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் எங்கே இங்கே உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நீ சேஞ்ச் பண்ணாமல் இருக்க, எனக்கு காலு ரொம்ப வலிக்குது, சுத்தமாக என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கா, ஈவெண்ட்டுக்கு நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி கால் ரொம்ப வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சன் அப்படியே அவன் கிட்ட போகிறான். எங்கே சார் வலிக்குது, இங்கேயா அப்படின்னு சொல்லி கால் அப்படியே லைட்டாக அமுக்கி விட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, போதும் சன் வேணாம் விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹெல்ப்பு கொஞ்சம் டீப்பாக போக 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது மேட்ரு தான், இவங்க தான் கிடைக்கிற கேப்லலாம் மேட்ரு எப்போ நடக்கும்னு பார்த்துட்ருப்பானுங்களே, மேட்ருனாலும் மேட்ரு அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு மேட்ரு. அதுக்குள்ளே குண்டா போதும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே லின் ஆரம்பிக்கிறான். அதாவது சன்னுக்கு லின் ஆரம்பிக்க 2 பேருக்கு இடையில ஒரு வழியாக அங்கே மேட்ரு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வர மீட்டிங் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் இங்கே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிசைனிங் டீம்லேருந்து இனிமேல் வரமாட்டாங்க. ஸோ அந்த பிளேஸ் எம்டியாக இருக்குது, அந்த பொசிஷனுக்கு புதுசாக ஒருத்தர் ஹெட் ஆஃப் த டிசைனிங்க்கு வேணும். அதுக்காக நம்ம போஸ்ட் பண்ண போகிறது சாம் அப்படின்னு சொல்லி, சாம் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு நம்ம சன் சொல்ல உடனே ஹாப்பி ஆகிடுது சாமுக்கு. ஓகே பிரசிடென்ட், நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, இந்த 3 மாதத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சன்னை திட்டிகிட்டே இருக்கும்ல ஒரு லேடி, அந்த லேடி சொல்ல, அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே சன்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் எதுக்காக சன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஆன்ட்டி கிட்ட, நீங்கள் எடுத்திருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல ஒரு டிசிஷன் தான், ஹேண்ட்ஸமான இந்தளவுக்கு டேலண்டான ஒரு பர்சன் நம்ம ஆஃபீஸ்க்கு இருக்கிறது கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸோட ஒரு கிஃப்ட் தான், உங்கள் டிசிஷன் கரெக்டுன்னு சொல்லி எல்லாருமே மேடம் வாங் உங்களை இப்போ தான் நம்புகிறோம், கண்டிப்பாக உங்கள் பையன் உண்மையாகவே இந்த கம்பெனியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான்னு எல்லாரும் பேசிகிட்டே இருக்க. ஜானுக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. அட பாவிகளா, எல்லாரும் திட்டிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ என்னென்னா எல்லாரும் பார்த்தா அப்படியே ஓகே சொல்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டாக நீ தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அம்மா சொல்ல, இன்னும் சன்னுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அவன் எல்லாருக்கும் விஷ் பண்ணிகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்ன் 3 பேர் அப்படியே வராங்க. அதாவது நம்ம லின்னு, பிம்மு, அப்புறம் 3 பேரும், அதாவது அவங்க இன்டர்ன்ஷிப்பும் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாமான்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி அப்படியே வராங்க. இவ்வளோ நாள் அவங்க இருந்த இடம் இல்லை, ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. அப்படியே அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்க, அவங்களோட திங்ஸ் ஒன்றையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி மெமரிஸ் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கும்ல, அது எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம பிம்மோட அந்த குட்டி மெமரி, அவன் அந்த காஃபியை தூக்கி கொட்டி விட்டது, ஸோ அந்த சீடெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே ஞாபகம் வருது ஒன்றும். அதே மாதிரி நம்ம அவனோட திங்ஸ் எடுத்து வைக்கும்போது அவனுக்கும் அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு. அடுத்து நம்ம லின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டு, ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ஸ்பெண்ட் பண்ணது கண்ணு முன்னாடி அப்படியே யோசனையாக வருது. எல்லாமே அவங்கவுங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்க, சரி இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே அங்கே வந்துட்டுருக்காங்க. ஃபைனலி அவங்க 3 பேரும் கழுத்தில் போட்டிருக்க அந்த ஷோல் ஜுவல்லரியோட அந்த ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டை கழட்டி அந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு, நம்மளோட வேலை இங்கே முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நம்ம 3 பேரும் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட திங்ஸை மட்டும் அப்படியே பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே மெல்ல வந்துகிட்டே இருக்காங்க. 3 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க போல். அப்படியே கரெக்டாக வரேன், அங்கே சாம் வரான். சாம் அப்படியே இன்டர்ன் காஸ்டியூமில் வர, நீ என்ன இதில் வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க, ஏன் எனக்கு இங்கே மெமரிலாம் இருக்காதா, எனக்கும் இங்கே இருக்க நிறைய மெமரி பிடிச்சிருக்குல்ல, நானும் இங்கே இன்டர்னாக தானே வந்தேன், ஸோ பழையபடி ஒன்று அப்படியே அனுப்பணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படியே வந்துட்டேன்னு சொல்லி அப்படியோட தோளில் கை போட, போதும் ரொம்ப முடியலப்பா என்னால் அப்படிங்கிற மாதிரி பிம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஜுல்திஷ் அங்கே வரான். மறந்துடாதீங்க, உங்களுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணது யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, அந்த குண்டு லேடி ஒயிட் லேடி வர, இன்றைக்கி லாஸ்ட் டே கூட அவங்களையே இப்படி டார்ச்சர் பண்ணுறேன், பேசாம இரு, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி மற்ற 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கன்னு சொல்ல, சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படின்னு 3 பேரும் பேசிகிட்டே இருக்க. அங்கே பிரிம் வரா. பிரிம்மை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணீங்க, உங்கள் எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் மேலே போவீங்கன்னு நான் நினைக்கிறேன், எல்லாருக்குமே என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் பிரிம், நீங்கள் மட்டும் எங்களுக்கு இந்த 4 மாதம் நல்ல ட்ரைனிங் கொடுக்கலனா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம்னு சொல்லி அப்படியே லின் பேசிகிட்டே இருக்க, எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறான், கண்டிப்பாக எங்கள் எல்லாரையுமே ஜுல்திஷ் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், பாருங்கள் நாங்கள் போனதுக்கப்புறம் தெரியும்னு சொல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் எல்லோரையும் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேச, அப்படி
எல்லாரும் சொல்கிறாங்க இப்போவே ஜுல்திஷ் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்க ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போகலான்னு போகும்போது சேன் அங்கே வரான். பிரசிடெண்ட் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படியா ஆமாம் வாங்க ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்படியே போய்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா ரூம்குள்ளே இருந்து அப்படியே நம்ம பிரசிடெண்ட் சார் சன்னு வெளியே வந்தாச்சு. அதாவது இவங்களோட இந்த இடத்துக்கே வந்தாச்சு. உடனே ஜுல்திஷ் கேட்குறாரு சார் உங்கள் ரூமில் வெயிட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இதில் உனக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல பேசாமிருன்னு சொல்ல நான் உங்களை வெல்கம் பண்ண வர முடியல ஸோ சென்ட் ஆஃப் பண்ண வந்துட்டேங்கிற மாதிரி வர வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு சொல்லி ஜுல்திஷ் பார்த்துட்டே இருக்க அப்படியே லின்னு பக்கத்தில் வந்து நிற்கிறான். கொடு நான் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் இருக்க பாக்ஸை அப்படியே சன் வாங்கிக்க இல்லை நானே இதை எடுத்துக்கிறேன்னு சொல்ல உனக்கு எவ்வளோ வயசானாலும் சரி உனக்கு வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்கிட்ட பிடிவாதமாக இருக்கக்கூடாது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்க வீட்டுக்கு போகலாமா லின் அப்படின்னு சன் சொல்ல எஸ் டேடின்னு சொல்லி லின் சொல்கிறான். டேடியான்னு சொல்லி அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லி சன் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் கிளம்ப பாய்ன்னு சொல்லிட்டு லின் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் சரி நம்ம போகலாமான்னு சொல்லி சாம் அப்படியே அங்கே இருக்க யோவோட தோலை கை போட வீட்டுக்கா வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இவன் அப்படியே யோவை பிக்கப் பண்ணிட்டு போக இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அட பாவிகளா எல்லாருமே போயாச்சு நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு சொல்ல அங்கேருந்து பிரிம் வரா உன் வீட்டு பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது வா உன்னை ட்ராப் அப்படின்னு சொல்லி பிம் அப்படியே அவள் கூட்டிகிட்டு போக லைஃப் லாங் கூட வர ரெடியாக இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் போயாச்சு. எல்லாரும் போயாச்சு நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு சொல்லி ஜுல்திஷ் ஃபீல் பண்ண அதான் நான் இருக்கே வாடான்னு சொல்லி அப்படி சேன் அவனை தூக்கிட்டு போக ஒரு வழியாக இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்யூட்டாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனல் பார்ட் வேறு. ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டை மறக்காமல் பாருங்கள். நன்றி.